இந்த செடியெல்லாம் நான் 2-3 மாதம் முன்னாடி மழை பெஞ்ச போது ப்ரூன் பண்ண கொம்பெல்லாம் நட்டு வச்சேன் பாருங்கள், ஒரே தொட்டியில். அதில் இந்த செம்பருத்தி, மல்லி, அப்புறம் இது வந்து பன்னீர் ரோஜா வேர் பிடிச்சி மொட்டை வந்துடுது. இதெல்லாத்தையும் நான் தனியாக நடணும், தனித்தனியாக தொட்டியில் நடணும். எவ்வளோ பசுமையாக அழகாக வேர் பிடிச்சிருக்கு பாருங்கள். இதில் 2-3 வகையான செம்பருத்தி இருக்குது. இது பாருங்கள், இந்த ட்ரெயின் ஹோல் வழியாகவே இது முளைச்சி வந்திருக்கு. கரிசலாங்கண்ணி, வெள்ளைப்பூ இருக்குது பாருங்கள், வெள்ளை கரிசலாங்கண்ணி. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் உரம் தான். நமக்கு மாடியில் தோட்டம் வச்சாலே அடிக்கடி உரங்கள் கொடுக்கணும், அதுவும் வகை வகையாக கொடுக்கணும். ஒரே மாதிரி உரம் கொடுத்தா ஒரே சத்துக்கள் தான் கிடைக்கும். நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கிற உரங்களாக விதவிதமாக பண்ணி நம்ம கொடுக்குறோம். இப்போ இன்றைக்கி நான் தயாரிச்சிருக்கிற உரம் வந்து மண்ணை வளமாக்குற உரம். மண் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நான் வந்து உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் கிளறி கூட விட வேண்டாம், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. எல்லா தொட்டிலையுமே பாருங்கள் ரொம்ப செழிப்பாக சாஃப்டாக இருக்கும். ஸோ மண் வளமாக இருந்தாலே, இங்கே பாருங்கள், இது கூட மண் வளமாக இருந்தாலே உங்களுக்கு வந்து செடிகள் நல்ல பசுமையாக வளரும். அந்த பூக்கள்லாம் பாருங்கள் கலரை, இது வந்து நேற்று பூத்தது அப்படியே இருக்குது, இன்றைக்கி பூத்த பூ பாருங்கள் கலரை. அது மாதிரி தான் இந்த செடிகளோட இலைகள், இந்த பச்சை இலைகள்லாம் பாருங்கள் அவ்வளோ செழிப்பாக இருக்குது. இதுக்கு காரணமே நம்ம கொடுக்குற உரங்கள் தான். ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிற உரம் வந்து பசுக்கிட்டேருந்து நமக்கு என்ன கிடைச்சாலும் அது வந்து நம்ம செடிகளுக்கு நல்ல வளமாகும். பசு சாணம், பசுக்கிட்டேருந்து வர கோமியம், பால்லேருந்து நம்ம எடுக்கிற தயிர், மோர், அப்புறம் நெய் எல்லாமே வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் உரமாக தான் நம்ம கார்டனுக்கு அமையும். ஸோ இப்போ பசு ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்து பஞ்சகவ்யா பண்ணுறோம். பஞ்சகவ்யா வந்து ஒரு டிஃபிகல்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது எனக்கு தோணும். அதனால் நிறைய பேர் வந்து அதை காசு கொடுத்து வெளியில் தான் வாங்குகிறோம். ஸோ அந்த பஞ்சகவ்யாவோட ஒரு ஷார்ட்டர் வெர்ஷன், இன்னொரு வெர்ஷன் தான் இன்றைக்கி நான் தயாரிச்சிருக்கேன். அது என்னன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் மெயினாக எடுத்துக்கிறது பாருங்கள், தயிர் இல்லை, ஆக்சுவலாக மோர். இதில் வந்து 2 கண்டிஷன் வந்து வெளியில் வாங்குகிற தயிர் யூஸ் ஆகாது. வீட்லேயே நம்ம உரக்குத்தி அந்த தயிர்லேருந்து நல்லா கடைஞ்சி எடுக்கிற மோர் தான் யூஸ் ஆகும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கக்கூடாது, வெளியிலே வச்சு புளிக்க வைக்கணும். இது வந்து 3 நாள் 4 நாள் 5 நாள் புளித்த மோராக இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பசுவிலேருந்து வர பொருட்கள் எல்லாத்துலேயுமே குட் மைக்ரோப்ஸ் இருக்குது. நிறைய குட் பாக்டீரியா இருக்கிறதுனால தான் அது நமக்கு செடிகளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த குட் பாக்டீரியா இருக்கிற மோரை வந்து நான் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 லிட்டர் போல் எடுத்திருக்கேன். இந்த மோர் கூடவே நம்ம இன்னும் நிறைய பொருட்கள் சேர்க்க போகிறோம். அது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று வந்து இந்த வெல்லத்துலேயும் வெல்லம் ஆட் பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸிங்கில் வந்து உங்களுக்கு நிறைய மைக்ரோப்ஸ் உருவாகும், நிறைய நுண்ணுயிர்கள் பெருகும். அப்போ தான் உங்களுக்கு மண் வந்து ரொம்ப வளமாகும். இந்த உரத்தை நீங்கள் 1 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்தாலே போதும், வேறு எந்த உரமுமே தேவைப்படாது. அந்த அளவுக்கு செடிகள் வந்து நல்லா வளரும். அப்புறம் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா, இலைகள் பூக்கள்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா பூக்கள்லாம் நிறைய வரும். காய்கறி செடியில் பிஞ்சுகள் பிடிக்கும், பூக்கள் உதிராது. எல்லா பூவும் பிஞ்சுகள் பிடிச்சி, பிஞ்சுகளும் உதிராமல் நிறைய காய்கள் கொடுக்கும். நீங்கள் ஒரு 10 டேஸ்லேயே டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் இதை பண்ணி உங்கள் செடிகளுக்கு கொடுத்து பாருங்கள். ஸோ வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தை வந்து நான் கரைசலாக கொண்டு வந்திருக்கேங்க. இது வந்து நீங்கள் பழைய வெல்லம், வேஸ்ட்டாக போகிற வெல்லம், இல்லை கடையிலேயே கூட ஓல்டு ஸ்டாக் கேட்டு வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் கார்டனுக்கு உதவும். அப்புறம் நெய் எடுத்திருக்கேன். நெய்யும் வந்து நிறைய நுண்ணுயிர்கள் பெருகிறதுக்கு உதவுற ஒரு பொருள். இதுவும் மாட்டுலேருந்து நமக்கு கிடைக்கிறது தான். பசு நெய், பசுஞ்சாணம், பசு தயிர், பசு மோர், அதே மாதிரி பசுவிலேருந்து கிடைக்கிறதா இருந்தால் உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு எது கிடைக்கிறதோ, உங்கள் வீட்டில் என்ன பால் இருக்கோ, என்ன நெய் இருக்கோ, அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து நான் வந்து மாட்டு சாணம் தான் எடுத்திருக்கேன். இது பசுஞ்சாணமே எடுத்துக்கலாம். இந்த
கலவை உரத்துக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. யூஸ்வலாக பசுஞ்சாணம் நம்ம டைரெக்டாக போட மாட்டோம் தொட்டியில். பட் இதில் வந்து நீங்கள் பசுஞ்சாணம் அப்படி கிடைக்கலன்னா வரட்டியை ஊற வச்சு இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இதை கலந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த மோர் உங்கள் கார்டனில் எவ்வளோ செடிகள் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை பன்மடங்காக இதே ரேஷியோவில் நீங்கள் கலந்துக்கலாம். இந்த மோர் ஒரு 1/2 லிட்டர் இருக்கும், அதை ஊற்றிட்டு இதில் அப்புறம் இந்த வெள்ளை கரைசலை ஊற்றிக்கிறேன். இது ஒரு 2-3 டீஸ்பூன் இருந்தாலே போதும். இது கொஞ்சம் டைல்யூட்டடாக தான் இருக்குது, நான் மொத்தமாக ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் இந்த நெய்யில் வந்து நீங்கள் 1 டீஸ்பூன் நெய் போகிறோம். நமக்கு 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இந்த நெய் கரையவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கரையும். ஏன்னா நம்ம இதை வந்து 1 வாரம் மூடி நிழலில் வச்சிட போகிறோம். அதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் மாட்டு சாணம், இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு துணியை போட்டு மூடினீங்கன்னா பெட்டர். பாத்திரம் எது வேணால் எடுத்துக்கலாம், பானை இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை பிளாஸ்டிக்கே கூட எடுத்துக்கலாம். ஒரு துணியை போட்டு மூடி வெயிலே படாத இடத்துல நல்லா மூடி போட்டு உங்கள் ஒர்க் ஏரியா அப்படி இல்லைன்னா இங்கே கார்டன்லேயே கூட ஓரமாக வெயில் படாத இடத்துல வச்சு, வெயில் ஒரு வேளை படுன்னு தோணுச்சுன்னா ஒரு சாக்கோ துணியோ போட்டு மேலே போட்டு மூடி விட்டுருங்க. அப்போது 1 வாரம் வரைக்கும் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். 1 வாரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இதில் இருக்கிற நுண்ணுயிர்கள், இந்த 3-4 ஐட்டம் நம்ம போட்டிருக்கோம். இப்போது நெய், வெல்லம், மாட்டுச்சாணம், புளிச்ச மோர், இதெல்லாமே சேர்ந்து ஒரு ஹோமோஜீனஸாக ஒரு நல்ல ஒரு உரமாக தயாராகும். இடையில நான் என்ன பண்ணினேன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மூடியை திறக்காமையே நல்லா இப்படி குலுக்கி விட்டுட்டேன். அந்த மாதிரி ஒரு வாரம் இதை வைக்கணும். 1 வாரம் வச்சப்புறம் இது எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு வாரம் வச்சது இது, இங்கே பாருங்கள். அந்த ஸ்மெல் வருது. இது வந்து அவ்வளோ ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபர்டிலைசர், அற்புதமான உரம். இதை நீங்கள் தயார் பண்ணி எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம். காய்கறி செடி, ஸ்பெஷலாக காய்கறி செடி, ஏன்னா நமக்கு நிறைய காய்கள் தேவை, பூச்செடியும் வேணும். ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இதை வந்து எந்த அளவுக்கு டைல்யூட் பண்ணி கொடுக்கலாம், மண்ணுக்கும் ஊற்றலாம். ஏன்னா மண் வளத்துக்காக தான். மண் வளமாக இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லா செடிகளும் செழிப்பாக வளரும், நிறைய காய்கள் கொடுக்கும். இதை வந்து நான் இப்போ டைல்யூட் பண்ணிக்க போகிறேன். டைல்யூஷனுக்காக இந்த பக்கெட்டில் ஊற்றிக்கிறேன். இதில் நம்ம 3 மடங்கு தண்ணி கலந்துக்கலாம். மூணு மடங்கு, 1 மடங்கு. ரெண்டு மடங்கு. மூணு மடங்கு தண்ணி நான் கலந்துட்டேன்.
இப்போ ஒரு நல்ல உரம் தயாராகிடுது. இதை வந்து நீங்கள் எல்லா செடிகளுக்கும் இந்த மாதிரி 1 டம்ளர் வீதம் கொடுத்தாலே போதும், தாராளம். மாதத்துக்கு ஒரு தடவை கொடுங்க. எப்போவுமே உரம் கொடுக்கும்போது சாயங்காலம் வெயில் இல்லாத டைமில் கொடுங்க. அப்படி இல்லைன்னா காலையில் வெயில் வரதுக்கு முன்னாடி கொடுங்க. இப்போ நான் எல்லா செடிக்கும் இதை கொஞ்சம் ஊற்றி விட போகிறேன். நீங்கள் கீரை வகைகள் வச்சுருந்தீங்கன்னா இந்த கோமியத்தை வாங்கி, இப்போல்லாம் வாங்க வேண்டியிருக்கு, யார் வீட்லேயும் பசு கிடையாது. கோமியத்தை 1:10 ரேஷியோவில் கலந்து நல்லா டைல்யூட் பண்ணணும். ஏன்னா அதுக்கு சூடு ஜாஸ்தி. டைல்யூட் பண்ணி சும்மா அந்த கீரை பாத்தியில் தெளித்து விட்டிங்கன்னா போதும். கீரை மேலேயே, வளர்ந்த கீரை மேலே தெளித்து விட்டிங்கனாலே போதும். அப்படி உங்களுக்கு வாரத்துக்கு 2 தடவை அறுவடை கிடைக்கும். அந்த அளவுக்கு கீரை கபகபகபன்னு வளரும். அதே மாதிரி பசுவோட எந்த பொருளாக இருந்தாலும் நமக்கு வந்து நுண்ணுயிர் பெருக்கம் கூடி இந்த குட் மைக்ரோப்ஸ் இருக்கிறதுனால தான் இப்போ இந்த பச்சை மிளகாய் செடியிலலாம் இந்த இலை சுருட்டல் நோயெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இதை வந்து ஸ்ப்ரேயும் பண்ணலாம். நான் ஸ்ப்ரே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இலைகளில் ஸ்ப்ரே பண்ணால் இந்த தயிரில் இருக்கிற அந்த புளிப்புக்கும் அதுக்கும் எந்த பூச்சியும் வராது. என் செடியில் பாருங்கள், ஒரு இடத்துல கூட ஒரு பூச்சி கூட இருக்காது. ஏன்னா நான் வருமுன் காத்தல்னு முன்னாடியே அடித்து விட்ருவேன். இதெல்லாம் ஹார்ம்லெஸ், ஆர்கானிக்காக நம்ம வீட்டிலையே தயாரிக்கிறது தான். அதனால் எந்த பாதிப்பும் இருக்காது செடிக்கு. இந்த மாதிரி இலையில் அடிப்பகுதியில் இந்த மிளகாவில் பாருங்கள், இலை சுருட்டலே இல்லை, எல்லா மிளகா பூக்களும் பிடிச்சி பிஞ்சு வரும். இதை தயாரித்து நீங்கள் உங்கள் செடிகளுக்கு கொடுத்தா அமோக விளைச்சல் பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு பதிவில் இன்னொரு நல்ல இன்ஃபர்மேஷனோடு வரேன். அது வரைக்கும் பை. நீங்கள் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.